ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சென்னை vlog தான். சென்னை வந்ததுக்கப்புறம் நிறைய இடம் சுற்றி பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மகாபலிபுரம், மெரைன் கிங்டம், அதுக்கப்புறம் நம்ம வண்டலூர் ஜூ, அப்புறம் பீச்சஸுமே 2-3 இடத்துக்கு போயிருந்தோம். அதில் ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தக்ஷன் சித்ராவுமே கொஞ்சம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சரி, ஓகே, அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இடம் இருக்கா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா டெம்பிள் சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களுக்கு பக்கத்துலேயே ஜெயின் டெம்பிள் இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த ஜெயின் டெம்பிள் எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. நாங்கள் வந்திருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டே மாதிரி ஒரு வீக்கெண்ட் தான். ஸோ எல்லா இடமுமே ஆப்வியஸ்லி கூட்டமாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டெம்பிள் சைட் சூஸ் பண்ணி போய்கிட்டோம்னா அங்கே அவ்வளோ க்ரௌடடாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் கார் கிட்டத்தட்ட ஒரு 200 கார் கிட்டே இருந்தது அந்த அன்னைக்கு. நாங்கள் நினச்ச கோயிலுக்குள்ளே கண்டிப்பாக கூட்டமாக தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கங்கே மக்கள் ஸ்ப்ளிட் ஆகி தான் இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியா வந்து சூப்பராக இருந்தது. நிறையா ப்ளே பண்ணுற கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது என்ட்ரன்ஸ் பார்க்கவே. அண்ட் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு நவகிரகா டெம்பிள்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் டெம்பிளோட ஆர்கிடெக்சர் பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போயிட்டோம். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே எங்கள் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் அண்ட் சந்தோஷமாகவே இருக்கும். கரெக்டாக ட்ராவல் அப்போவே பாப்பாவும் நல்லா தூங்கிட்டா. நானும் அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணல, தொல்லையே தான் போட்டுட்டு சரி நம்ம போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் நிழலில். ஏன்னா நாங்கள் போனப்போ நல்லா பீக் சம்மர் தான் இருந்தது. டெம்பிள் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாமே அந்த ஒயிட் பேஸ் ஸ்டோனில் தான் அவங்க எல்லா டெம்பிளில் இருக்க எல்லா ஒர்க்குமே பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே நிறையா அனிமல்ஸோட சிலைங்களும் வச்சுருந்தாங்க. இங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்கலாம், ஃபோட்டோவோ எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோஸோ வீடியோவோ எடுக்க நமக்கு அலோடு கிடையாது. நானும் போனோடனே சரி பாப்பா தூங்கிட்டு இருக்கா, நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்னு 2 பேருமே டக்குன்னு உள்ளே போயிட்டோம். நம்ம ஹிந்துயிசமில் எப்படி நவகிரகங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தனியாக கும்பிடுவோமோ அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு நவகிரகமும் தனியாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் நேம் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்தது. பட் அதோட மாடுலேஷன் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஜெயினிசமும் ஹிந்துயிசமும் மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இவங்க வழிபாட்டு முறையும் நம்மளது மாதிரி தான். தீபம் போடுறாங்க, தூபம் காட்டுறாங்க. அண்ட் அந்த நவகிரகங்கள் சூரியன், புதன், செவ்வாய் அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கலர் ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுவோமோ, எந்த மாதிரி நவரத்தினம் அந்த கலர்ஸ் ஃபாலோ பண்ணுவோமோ அதே தான் இவங்க உள்ளே ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்க. பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். கரெக்டாக மாயா குட்டியும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு கோவிலில் பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஏன்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஸ்பாட் இது. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது நம்ம மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு போனோம்னா நம்ம கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். Maya? 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 மாயா குட்டி இங்க பார்த்துட்டு இருக்கா. கவுந்துர போறா. உள்ள கூட்டு போயிட்டு வந்துடலாமா? அங்க உட்காரியா நீயோ?
Maya. நய குட்டி உள்ள போலாமா? அங்க பாரு ஆண் குட்டி. மாயா குட்டி ரொம்ப குஷி ஆயிட்டா. அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே சாமி கும்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாப்பாவும் நல்லா உள்ளே போய் ப்ரே பண்ணிட்டு வந்தாங்க கொஞ்ச நேரம். ஆனால் என்ன உள்ளே எல்லாருமே அமைதியாக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேடம் மட்டும் சவுண்டு போட்டுட்டு இருந்தாங்க. எல்லா சிலையும் பார்த்து ரொம்ப குஷி ஆயிட்டா. கரெக்டாக நடுவில் மட்டும் ஜெயினிசமோட மெயினான சாமி சிலை வச்சுட்டு சுற்றியுமே நவகிரகம்க்கு தனித்தனியான ஒரு கருவறை மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, மனசுக்கே ரொம்ப அமைதியாக இருந்தது. அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தது கோவிலுக்குள்ளே. நாங்கள் நல்லா திருப்தியாக ப்ரே பண்ணிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட நம்ம வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. வீக் டேஸில் போனால் கூட்டமே இருக்காது. கண்டிப்பாக இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்கள ஒரு டைம்னாச்சும் இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கும் லைஃப்பில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நடந்தது நாங்கள் இங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம். இங்கே இருக்க அனிமல் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒரிஜினலானு தோணும். அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருந்தது. ஈவன் கோவில் மேலே இருக்க அந்த மயில் சிலை கூட அது சிலையா இல்லை உண்மையாலுமே ஒரு மயில் உட்காந்துருக்கா அந்த அளவுக்கு யோசிக்க வச்சது. இப்போ எல்லா ஸ்கூலுமே சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். எல்லா ஏஜ் குரூப் கேட்டகரியும் என்ஜாய் பண்ணலாம். வயசானவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான இடமும் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியாவும் இருக்குது. மிடில் ஏஜ் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும், நல்ல ஆர்கிடெக்சர், நிறையா அழகான ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. கிளி போய் தொடணும். மாயா இங்கே வாங்க. வாங்க லயன் கிட்ட வந்து உட்கார்ந்து பண்ணுங்க. மாயா இது என்ன? புடி நல்ல வேலை இவன் தான் நல்ல முடியல வச்சு அழகா இருக்கும். தல் 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 லைன்ல தூக்கி உட்காரு. மாயக்குட்டி இங்கே பாரு. சூப்பர் சூப்பர். இங்கே பாரு மாயா வீடியோ. மாயா மாயா யா அது என்ன? மாயா மாயா அப்படியே சைடுல கிளிக் பண்ணுங்க. மாயா இங்கே பாரு. மாயா மாயா லைன் எப்படி பண்ணும்?
மாயா அப்பா பாருங்க, இங்க பாருங்க. அவளுக்கு வலிக்குது. புளியில பாரு. புலிக்குட்டி. ஏ அங்க 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 மேல அதோட ஏறிடுது. சூப்பர். எப்படி போல சூப்பர். இல்லை அங்கே போயிருங்க, போங்க இறக்கி போய் நல்லா. மாயா இங்க பாரு. பாய் மாயா. இங்க வா பூவா, இங்க வா மாயா, இங்க வாங்க, இங்க வாங்க. வரு வரு வரு. கோழி குஞ்சு பிடிக்கல. வாங்க இங்க வாங்க, இங்க வாங்க. ஒடி ஒடி ஒடி. அங்க என்னமோ கிடைச்சு போச்சு. இங்க வா பூவா. இங்க வாங்க மாயா, இங்க இதுல போல. மாயா இங்க வாங்க. நோ நோ நோ, இங்க இங்க. துள்ளுது. பஃபலோல இருக்கீங்க. ஆமா, இன்னும் ஃபினிஷ் பண்ணாம இருக்கேன். இந்த ரிவர்ஸ்லயே போறே நீ. போலாம். ஏன் இருது பல்ல போக்கிட்டு இருக்கா. ஓடுப்புல கீர்த்தி அங்க பாத்தியா? இதான் நான் சொல்றேன். சூப்பர்ல. போலாமா? எங்க போகுதுன்னு தெரியல, எங்க போவோன்னு தெரியல.
இது யானைக்குட்டி விட்டுக்கியா? பீஸ்ஃபுல்லாக இருக்குது. புறா கூட வச்சுக்குதுங்க. புறா கூட வச்சுக்குது. புறா ஆமாம். ஏய் வாயில போட்டு பிடிச்சிருவேன். போட்டா இல்லையா? எந்திரிச்சுங்க போலாம். ஃபுட்பால் நீங்கள் விலாகில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், பாப்பா தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து ஒரே சேட்டை தான். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா இந்த இடத்த. நாங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே அவளை விட்டுட்டோம் அவள் போக்கில். அப்புறம் டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க அமைதியாக. ஈவினிங் டைம் மாதிரி போனால் வெயிலும் இருக்காது, ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு குழந்தைங்களையும் ஜாலியாக விளையாட விட்டு கூட்டிகிட்டு வரலாம். மாயா வாங்க போகலாம். பிபிக்கு போகலாம். பிபில் போகலாம். மாயா மேடம் எப்படி கூப்பிட்டாலும் இங்கேருந்து கிளம்புறதா இல்லை. அவளுக்கு அந்த பிளேஸ் எப்படி இருந்ததுன்னு தெரில. அவள் பாட்டுக்கு அவள் போக்கில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் ரொம்ப நேரமாக கூப்பிட்டு பார்த்தோம், அவள் வர்ற மாதிரியே தெரியல. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டோம். நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வீக்கெண்ட் போனதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸில் எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிது கோவில் விசிட் பண்ணுறதுக்கு. அது ஒரு வீக் டேங்கிறனால ரொம்ப கூட்டமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். பாப்பா இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லயன் சிங்கம். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். காமனாகவே நம்ம எல்லோரும் நினைப்போம் 1 to 2 years தான் ஆகுது, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், நம்ம எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டலாம் அப்படின்னு. ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் பேரண்ட்டாக நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா, அவங்க 6 monthsலேருந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுலேருந்தே நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன, நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அதெல்லாம் நோட் பண்ணி தான் அவங்க கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. சாமி உளுந்துருவோம் மாயா. நோனோ Happy birthday, Happy New Year, Happy Pongal.